mushrooms, onions, garlic, asparagus, savoy cabbage, cocoa powder, oats, flax seeds, leeks, cashews, almonds, chicory root, Jerusalem artichokes, barley, apples, burdock root, tomato, berries, bananas அண்ட் லெக்யூம்ஸ் போன்ற உணவுகளை ப்ரீபயோட்டிக்ஸ் எனலாம். நம்மால் ஜீரணிக்க இயலாத நான் டைஜஸ்டிபிள் ஃபைபர்ஸ் ஆகிய இந்த உணவுகள் நமது பெருங்கடலில் உள்ள கட் மைக்ரோபியம் எனப்படும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சிக்கும் அவைகளின் செயல்பாட்டுக்கும் சிறந்தவை. இவை குடல் இயக்கத்திற்கு பயன்படுகின்றன. குடல் நலனை ப்ரீபயோட்டிக்ஸ் மேம்படுத்தி நமது மனநலனை பாதுகாக்கின்றன. பசியை தூண்டுவதற்கும் பசியை அடக்குவதற்கும் தேவையான ஹார்மோன் உற்பத்தியை ப்ரீபயோட்டிக்ஸ் மேம்படுத்துகிறது. வலுவான எலும்புக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உடலுக்கு கிடைக்க ப்ரீபயோட்டிக்ஸ் உதவுகின்றன. நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகின்றன. நமக்கு தேவையான நல்ல நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு நமக்கு கெடுதல் உண்டாக்கும் நுண்ணுயிர்களை குறைக்கும் ஆற்றல் இந்த ப்ரீபயோட்டிக்ஸுக்கு உண்டு. லாக்டோபேசில்லஸ், பைஃபிடோபாக்டீரியம், சக்கரோமைசஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், என்டிரோகாக்கஸ், எஸ்கரிஷியா மற்றும் பேசில்லஸ் எனப்படும் 7 வகையான நுண்ணுயிர்கள் நிறைந்த உணவை ப்ரோபயோட்டிக் எனலாம். நீராகாரம் இயற்கையான ப்ரோபயோட்டிக் உணவுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நல்ல நுண்ணுயிர்கள் குடலில் சரியான விகிதத்தில் உருவாக ப்ரோபயோட்டிக்ஸ் உதவுகின்றன. குடல் இயக்கத்தை சீராக்கி இதயத்துக்கும் நலன் விளைவிக்கின்றன. தொந்தியை குறைத்து உடல் எடை சீராக ப்ரோபயோட்டிக் உதவுகின்றன. அலர்ஜி மற்றும் எக்ஸிமா போன்றவற்றை ப்ரோபயோட்டிக் குறைக்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும் ஆற்றல் ப்ரோபயோட்டிக்ஸுக்கு உண்டு. எனவே ப்ரீபயோட்டிக்ஸ் மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ் குடல் நலனை மேம்படுத்தி உடல் நலனை பாதுகாப்பதால் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையற்றதாகிவிடும். சுருக்கமாகச் சொன்னால், ப்ரீபயோட்டிக்ஸ் மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதால் ஆன்டிபயோட்டிக்ஸை தவிர்க்கும் நிலை உருவாகும். ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் வில் சே நோ டு ஆன்டிபயோட்டிக்ஸ். முயற்சி செய்யலாம் அல்லவா?